பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்க வாழ்க்கையிலே உண்டாவதாக. அருமையான மக்களே, இந்த பூமியிலே இன்னைக்கு அநேக விஷயத்தை போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், மேன்மையான வாழ்க்கை வாழணும் முயற்சிக்கிறான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிறரை கீழே தள்ளி அவன் நாசப்படுத்தி அவனுடைய பெருமையை அழிச்சு அவனுடைய தேவைகளை கெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க நினைக்கிறான். இந்த உலகத்தை அப்படிதான் எப்படியாகிலும் முன்னேறணும், எப்படியாகிலும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு போராடுற மக்கள் பிறர் காலை வாரி விட்டு இல்லைன்னா காக்கா பிடிச்சி இன்னொருத்தனுடைய தயவினாலே. ஆனால் எல்லாரும் வெற்றி கண்டதாக இல்லை, எல்லாரும் ஜெயிச்சதாக இல்லை. ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறான். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். ஏன் சோர்ந்து போகிறான்? அவன் நினைச்சது நடக்கல, அவன் வாழ்க்கையில தோல்வி அடைகிறான். அது கீழே மேலையும் படிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோன்னு போட்டிருக்குது. ஏசப்பாவுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு எந்த ஒரு மனுஷன் காத்திருக்கிறானோ அவன் வாழ்க்கை பரிபூர்ண மாறும். ரோமர்ல 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது விரும்புகிறவன் அல்ல, ஓடுகிறவன் அல்ல, இறங்குற தேவனாலே. நிறைய பேருக்கு ஊழியர் செய்யணும்னு ஒரு பெரிய விருப்பம் இருக்கும், பிசினஸ் மேனா ஆகணும் விருப்பம் இருக்கும். இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இடத்துல தான் நான் இதை செய்யணும், இப்படிதான் வேலை செய்யணும் நிறைய பேர் விரும்புகிறாங்க, அதுக்காக ஓடுறாங்க. ஆனா எல்லாரும் வாழ்க்கையிலையும் அந்த ஜெயம் கிடைச்சுதான் இல்லை. அதனால்தான் வசனம் சொல்லுது, நீதிமொழி 21:30 சொல்லுது, குதிரைகள் இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும். நீ அது என்னதான் ட்ரை பண்ணி ஓடி பயிற்சி எடுத்து தண்ணியை கடந்து நெருப்பை கடந்து கடினமான பயிற்சி செய்தாலும் ஜெயத்தை கையில வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில ஜெயம் வெற்றி இயேசு கையில் இருக்கிறது. விரும்புகிறனால அல்ல, ஓடுகிறனால அல்ல, இறங்குற தேவனால். இன்றைக்கு அருமையான தேவ மக்களே, எத்தனையோ ஓடி அலைந்து என்னென்னோ முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கல. சொல்லலாம் ஊர்ல பழமொழி, என்னதான் உருண்டு பிறண்டாலும் அது ஒற்றதான் ஒன்றுன்ற போல நீங்க என்னதான் சுய பலத்துல சுய அறிவுல ஓடி நீங்க முயற்சி தோத்து போயிருந்தா ஒரு நல்ல செய்தி சொல்ற பாருங்க, இறங்குற தேவனே எனக்கு இறங்கும். எந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்துக்கு இறங்குன்னு காத்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில வெற்றி. பைபிள் எத்தனையோ பேர் எனக்கு இறங்கும்னு கேட்டாங்க. ஒருத்தர் குஷ்டரோகி, ஒருத்தர் கண்ணு தெரியாதவன், யாரோ கேட்கிறான், தேவனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் எத்தனையோ பேர் இறங்க, எனக்கு காசு போட கேட்டிருக்கலாம், பிச்சைக்காரன் அந்த பத்திவை கூட கேட்டிருக்கலாம், குஷ்டரோகிகள் கேட்டிருக்கலாம், ஐயா எனக்கு உதவி செய்ய இறங்கு கேட்டிருக்கலாம். ஆனா சரியான இடத்துல ஒருத்தர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் கேட்கும் போது குஷ்டரோகம் நீங்கினது, கண்களுக்கு அவர்கள் பார்வை அடைந்தது. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு மனிதன் மேலே இறக்க வைத்தார் என்றால் அதுதான் நீங்க யாத்திரத்தில் படிக்கும் போது 33 படிக்கும் போது, எவன் மேல் நான் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ நான் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் மனதுருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ நான் அவன் மேல் மனதுருக்கமாயிருப்பேன். அருமையான தேவ மக்களே, இதனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த லூக்கா 17 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் வசனத்துல அவங்க தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்ற அந்த 10 குஷ்டரோகிகள் கேட்டார்கள். இங்கே மார்க் 10ஆம் அதிகாரத்துல நீங்க 53 இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு அந்த குஷ்டரோகிகள் எல்லாமே. அதனுடைய அர்த்தம் தெரியுமா? இறைவனுடைய தயவுக்காக எந்த மனிதன் காத்திருக்கிறானோ, அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறானோ அவரை ஆண்டவர் ஆசிரிக்கிறார். இன்னொரு படி சொல்ற பாருங்க, நீங்க அவருடைய சித்தத்துக்கு அவர் நேரத்துக்காக காத்திருங்க. அங்க வசனம் சொல்லுது, விரும்புகிறனால அல்ல, ஓடுகிறனால அல்ல, இறங்குற தேவனாலே. அவர் எவன் மேலே இரக்கமா இருக்க சித்தமா இருக்காரோ அவன் மேலே அவர் இரக்கமா இருப்பார். இன்றைக்கு இந்த நாளிலே தேவனே உங்க நேரத்துக்காகவோ சித்தத்துக்காகவோ கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை அவர் கையிலே கொடுப்போம் என்றால் காரியங்கள் மாறுதலா முடியும், வெற்றியா முடியும். தோல்விகளிலால ஒரு ஜெய வாழ்க்கையில வந்து சேரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.